ஈரானில் தற்போது நடைபெறும் போராட்டங்கள் அந்நாட்டின் வரலாற்றில் மிக முக்கியமான திருப்பு முனையாக கருதப்படுகின்றன. தற்போதைய இஸ்லாமிய குடியரசு ஆட்சியை முற்றிலும் அகற்றிவிட்டு ஜனநாயக முறையிலான ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதே மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. ஈரானில் 1979ஆம் ஆண்டு புரட்சிக்கு பிறகு ஷா முகமது ரெய்சா பஹ்லவியின் மன்னராட்சி அகற்றப்பட்டு இஸ்லாமிய குடியரசு அறிவிக்கப்பட்டது. மத தலைவரான அயத்துல்லா கோமேனிக்கு உச்சபட்ச அதிகாரத்தை வழங்கும் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஆட்சி நடைபெற்று வருகிறது. மத சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டன. ஷரியா சட்டம் எனப்படும் இஸ்லாமிய சட்டம் அமல்படுத்தப்பட்டது. நீதித்துறை முழுமையாக மத கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. மத விமர்சனம், ஆட்சியை எதிர்ப்பது போன்றவற்றிற்கு கடுமையாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. ஜனநாயக ஆட்சி கோரிய பல அரசியல் குழுக்கள் தடை செய்யப்பட்டன. சமூகத்தில் பெண்கள் ஹிஜாப் அணிவது கட்டாயப்படுத்தப்பட்டது. ஆண்கள் பெண்கள் இடையிலான சமூக கட்டுப்பாடுகள் அதிகரித்தன. மேற்கத்திய இசை, திரைப்படங்கள், உடை போன்றவற்றின் மீது கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. கல்வி, ஊடகம், கலை போன்ற அனைத்திலும் மத நெறிமுறைகள் புகுத்தப்பட்டன. பத்திரிகைகள், ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் கடும் தணிக்கை முறைக்கு உள்ளாகின. இத்தகைய கட்டுப்பாடுகளுக்கு எதிராக 2009, 2019, 2022 போன்ற ஆண்டுகளில் மக்கள் போராட்டங்கள் வெடித்தன. ஆனால் அரசு பாதுகாப்பு படைகள் இந்த போராட்டங்களை மிக கடுமையான முறைகளில் ஒடுக்கின. இது மனித உரிமை தொடர்பான சர்வதேச விமர்சனங்களுக்கு வழிவகுத்தது. 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் சரியான முறையில் ஹிஜாப் அணியவில்லை என்ற குற்றச்சாட்டின் பெயரில் கைது செய்யப்பட்ட மஹ்சா அமினி என்ற இளம்பெண் போலீஸ் காவலில் உயிரிழந்தார். இது நாடு தழுவிய மிகப்பெரிய போராட்டமாக வெடித்தது. பெண் வாழ்க்கை சுதந்திரம் என்ற இயக்கம் தொடங்கப்பட்டு பெண்கள் வீதிகளில் இறங்கி ஹிஜாப் சட்டங்களுக்கு எதிராக போராடினர். இது ஈரான் வரலாற்றில் இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக நடந்த மிக நீண்ட போராட்டமாகும். ஈரான் அரசு போராட்டத்தை கடுமையாக ஒடுக்கினாலும் பெண்கள் பொது இடங்களில் ஹிஜாப் அணியாமல் நடமாடுவதன் மூலம் தங்கள் எதிர்ப்பை காட்ட தொடங்கினர். அமெரிக்காவின் பொருளாதார தடைகள், அதாவது சாங்ஷன்ஸ் மற்றும் உள்நாட்டு ஊழல்கள் காரணமாக ஈரானிய நாணயமான ரியால் பெரும் வீழ்ச்சியை சந்தித்தது. பணவீக்கம் 40 முதல் 50% வரை உயர்ந்தது. இதன் காரணமாக அடிப்படை உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்ததால் மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகினர். இது அரசிற்கு எதிரான மக்கள் அதிருப்தியை மேலும் அதிகரித்தது. 2024இல் சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது நேரடியாக ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. மீண்டும் அக்டோபர் 2024இல் பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. இத்தகைய நேரடி யுத்தம், ஐநா விதித்த புதிய பொருளாதார தடைகள் போன்றவற்றின் காரணமாக ஈரானின் பொருளாதாரம் மேலும் பலவீனமடைந்தது. இதனையடுத்து நாங்கள் பசியால் புரட்சி செய்கிறோம், வி ரிவால்ட் டியூ டு ஹங்கர் என்ற புதிய போராட்ட அலை உருவானது. 2025 டிசம்பர் 28ஆம் தேதி தொடங்கிய இந்த புதிய போராட்ட அலை தற்போது ஈரானின் அனைத்து மாகாணங்களிலும் பரவி ஒரு மக்கள் புரட்சியாக உருவெடுத்துள்ளது. இதனையடுத்து ஈரான் அரசு நாடு முழுவதும் இணையம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகளை முற்றிலும் முடக்கியுள்ளது. போராட்டக்காரர்கள் ஒருங்கிணைவதை தடுக்கவும் பாதுகாப்பு படைகளின் அத்துமீறல்கள் வெளிவராமல் மறைக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. கடந்த சில வாரங்களில் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் பாதுகாப்பு படைகளால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடு முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டு தொழிற்சாலைகள் முடங்கியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய இஸ்லாமிய குடியரசு ஆட்சியை முற்றிலும் அகற்றிவிட்டு ஜனநாயக முறையிலான ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதே மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. இப்போராட்டம் பெரும்பாலும் தலைமையின்றி நடந்தாலும் அமெரிக்காவில் வசிக்கும் ஈரானின் முன்னாள் இளவரசர் ரெசா பஹ்லவி இதன் முக்கிய அடையாளமாக கருதப்படுகிறார். போராட்டக்காரர்கள் பலர் அவரின் வருகையை வலியுறுத்தி முழக்கமிடுகின்றனர்.
ஈரான் அரசு இந்த போராட்டங்களை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் சதி என்று குற்றம் சாட்டியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் ஈரானில் நடக்கும் இரத்த களரியை நிறுத்த வலியுறுத்தி வருகின்றன. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் குழு.